யார் போராடினவரை கைது. இப்ப அந்த என்னது தெய்வ செயல் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களினுடைய அந்த உதவியாளர்களுக்கு பெண்களை கூட்டிக் கொண்டு போய் விடுகிறான் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வர சார். ஒரே நிமிஷம், என்ன பிரச்சனை சொல்றேன். சொல்லப்பட்டு அவன் முன்ஜாமீன் எடுக்கிற வரைக்கும் அந்த 4-5 நாட்கள் அவனை கைது செய்யாமல் காவல்துறை ஏன் காத்துட்டு இருக்குது? புகார் இருக்குது, எஃப்ஐஆர் போடப்படுது, எஃப்ஐஆர் ஏன் கைது செய்யல? ஆனா இவங்க வந்து கட்சி விட்டு நிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப தவறுக்கு இவர்களே துணை போகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதுல என்ன மாதிரி அவதூறு நம்ம சொல்லிட்டோம்? வழக்கு நடத்துங்க சார். நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. இவ்வளவு பதட்டப்படுறீங்களே, இவ்வளவு தூரம் கவலைப்படுறீங்களே, நடத்துங்க சார் வழக்கு. கேவலமா இருக்கு உங்க ஆர்குமெண்ட். கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல ஈடுபட்டவங்க கைது பண்ணீங்க. ஓகே ஓகே, இவ்வளவு பதட்டப்பட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் 80 இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, தீர்ப்பு வந்த வழக்குகள்ல கூட இல்ல இது தீர்ப்பு இல்ல வேற அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எதை தான் ஏத்துக்குவீங்க? அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த வழக்கிலே இந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து நாங்கள் கொடுத்த ஆதாரங்களே அல்ல. ஒரு அமைச்சர் போய் அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து அந்த குற்றவாளியினுடைய வீட்டிலே உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார். அந்த குற்றவாளி ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளி, 2 தடவை குண்டாஸ் வாங்கினவன். அவன் கூட இவ்வளவு நெருக்கமா அமைச்சர் இருந்திருக்கிறார். நாங்கள் என்ன கேட்கிறோம்? ஆளுகிற கட்சியின் மீதே குற்றச்சாட்டு வந்த பிறகு, ஆளுகிற அமைச்சர் மீதே குற்றச்சாட்டு வந்த பிறகு அந்த வழக்கை சிபிஐக்கு கொடுப்பதிலே முதலமைச்சருக்கு என்ன தயக்கம் இருந்துச்சுன்னு கேட்கிறோம். நீங்க இப்போ சொல்றாங்க ஒரு நிமிஷம் மனுஷன் உங்க கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ்ஐடி இல்ல, எஸ்ஐடி அமைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி தான் அந்த வழக்கு நடந்தது. ஆமாங்க சார், எஸ்ஐடி அமைக்கப்பட்டு இவங்களே விவாதங்கள்ல சொல்றாங்க. அந்த எஸ்ஐடி கூட அதாவது இவங்க நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ கேட்டாங்க. ப்ளீஸ் மனுஷபுத்திரன் வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதாரங்கள் முழுக்க எஸ்ஐடி என்பதே எங்கள் முதலமைச்சரின் கண்ட்ரோல்ல தான் நடந்துச்சு. அந்த போலீஸ்காரங்க எங்க கண்ட்ரோல் இருந்தவங்க, அதனாலதான் நாங்க சீக்கிரம் தீர்ப்பை பெற்றோம் என்று இவர்கள் தான் புகழ்பாடிக் கொள்கிறார்கள். ஒரு பக்கத்துல இவர்கள் கண்ட்ரோல் இருக்கிற அதிகாரிகள் விசாரிப்பதிலே சிக்கல் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. ஏன் சிபிஐக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டோம். இதுல என்ன அவதூறு? அதே மாதிரி வாக்குறுதிகளை பற்றி சொன்னார். இந்த வாக்குறுதிகளை பற்றி பொய்யான தகவலை கொடுத்தவர் யார்? 23 செப்டம்பர் மாதம் திமுகவினுடைய தலைவர் ஒரே வரியில் முடிச்சிடுறேன். அவர் பேசுகிறவர் சொல்லுகிறார் 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். இந்த 1000 ரூபாயை கொடுத்து விட்டால் 100 விழுக்காடும் நிறைவேற்றி விட்டோம். அவர் பேசிய பேச்சு இருக்கிறது. பச்சையாக பொய் பேசியவர் நாட்டினுடைய முதலமைச்சர். இதுல நாங்க என்ன போய் குறை சொல்றோம்? நாங்க பட்டியலிடுறோம்ப்பா, நீங்க விரிவா பேசலாம். நான் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட, எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறிக்கை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் அதனுடைய பொருளா? முதலமைச்சர் அந்த அறிக்கையில சொல்றாரு இந்த மாதிரி அறிக்கைகள் இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தானே பொருள்? இல்லை, தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதுதான் ஜனநாயகம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமையை அவர் செய்ய வேண்டும். அரசினுடைய போதாமைகள் அல்லது அரசியல் சரி செய்யப்பட வேண்டியவை ஏதேனும் இருப்பின் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. அது யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் இதுதான் ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது. அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் திமுக விசஸ் அதிமுக என்று வந்திருக்கிறது அல்லவா, இதுவே உள்ளபடியே வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. நான் இதை உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி இதை செய்யணும்னு தான் நான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு தான் ஒரு ஸ்பேஸ் அதிமுக கொடுத்து இங்கே வந்து விலகி நின்றுச்சோம் அப்படிங்கிற பொலிட்டிக்கலான கவலை கூட எங்களுக்குலாம் இருந்துச்சு பல இடங்களில். ஸோ வெல் அண்ட் குட், எடப்பாடி பழனிசாமி வரட்டும், இருக்கிறத சுட்டி காட்டட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் அதில் 2 விதமாக நான் அணுகிறேன். அதை என்ன அந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அரசு இன்னும் கூட கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வது ஒரு விதமான விமர்சனம். அது நியாயமான விமர்சனமாக கூட இருக்கலாம். இல்லைங்க, இன்னும் கூட முழுமையாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதை தமிழ்நாடு முதலமைச்சரை கூட ஏற்றுக்கொள்வார். அப்படிதான், அதுதான் ஃபேக்டாக இருக்கும். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று சொல்வது இருக்கு இல்லையா, அது ஒரு எதிர்க்கட்சியாக அவங்க அந்த அரசியல் அப்படி தான் பண்ணுவாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது, அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுகின்ற பொழுது முதலமைச்சர் அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி தான் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு அவரும் தள்ளப்படுறார். இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் எந்த வாக்குறுதிகளுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு எப்படி நீங்கள் பிளண்டாக சொல்லிட்டு நகருவீங்க? நான் பலமுறை தந்தி தொலைக்காட்சியிலையும் அதை சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சு கூட சொல்லுங்க. இல்லை, ஆனால் 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்றதுல கேள்வி எழுப்புறாங்கல்ல.
இல்லைங்க அது நீங்கள் டிஸ்பியூட் பண்ணலாம். அதுக்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இருக்குது. 99 விழுக்காடு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆட்சி கட்சியாக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் 98, 97, 96, 90 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ரைட். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி கிளைம் பண்ணுவாங்க? நாங்கள் 98 விழுக்காடு நிறைவேற்றணும் தான் கிளைம் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்க்கட்சி எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறதுக்குல, இப்போ நீங்கள் இது இப்படி எடுத்துங்க, 98 விழுக்காடு நீங்கள் நிறைவேற்றலை எப்படின்னு நீங்கள் ஒன்று மறுக்கிறீங்கனாலே நான் திறந்த மனதோடு நடுநிலையாளர்களை நோக்கி வைக்கிறேன். நான் திமுக அதிமுக விட்டுருங்க, நான் பார்க்குற மக்களுக்கு வைக்கிறேன், நடுநிலையாளர்களுக்கு இந்த வார்த்தை வைக்கிறேன். 98 விழுக்காடு நிறைவேற்றி விட்டவா இந்த அரசு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் எழுதல. அந்த டிஸ்பியூட் ஒண்ணுமே செய்யலை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாதத்தின் மீது எழணும் தானே, அதானே நியாயமானதாக இருக்கும். இப்ப ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார், அது வாக்குறுதியில் வருதா இல்லையா? பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார் ஆட்சிக்கு வந்தவுடன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், எழுவர் விடுதலை, இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, இந்த மகளிர் கட்டணமில்லாத பேருந்து, மகளிருக்கு 1000 ரூபாய், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நீங்கள் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவிகள் இன்றைக்கு ஒரு பழங்குடியின சமூகத்து மாணவி ஐஐடிக்குள்ளே போகிறாங்க. நாங்களா சொல்கிறோம்? அந்த மாணவி தானே சொல்கிறாங்க. ஒரு சாதாரண லாரி ஓட்டுநருடைய மகன் என்ஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார். தமிழ்நாடு அரசால் இந்த இது சாத்தியப்பட்டது. எதிர்க்கட்சி எதை செய்யலையோ அதை தானே சார் சொல்லும். சார் எதிர்க்கட்சி எதை செய்யலையோ அதை தானே சொல்லும். இல்ல தப்பு இல்ல, நான் அதை சொல்லிட்டேன் சார். இல்ல சார், நான் அதை முதல்ல குறைச்சீங்க, டீசலுக்கு ஏன் குறைக்கலன்னு கேக்குறாங்க. அவங்க கடமைன்ட்டேன். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இது எது எல்லாமே நியாயமான கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பெட்ரோலுக்கு குறைத்தீர்கள், டீசலுக்கு ஏன் குறைக்கவில்லை என்று கேட்கின்ற பொழுது, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சேர்த்து கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் வரியை உயர்த்தி விலையை உயர்த்திய மோடியை நோக்கியும் கேட்கணும்ல இந்த கேள்வியை. நீங்க 3 ரூபாய் குறைச்சாரு தமிழ்நாடு முதலமைச்சர், அடுத்த சில வாரங்களில் வரியை போட்டு ஏத்தி திருப்பி அதை சமன் செய்தாரே பிரதமர், அப்ப ஏன் கோபப்படல? அப்போ உங்களுடைய கோபம் மக்களின் மீது ஆனது, மக்களுக்கான நன்மை அது அப்படிங்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சார் மாநில அரசு 3 ரூபாய் குறைச்சது ரைட்டுங்க, டீசலுக்கு ஏங்க குறைக்கல அப்படின்னு நீங்க ஸ்டாலினை நோக்கி கேளுங்க. கேட்டுட்டு மோடியை நோக்கி என்ன கேட்கணும்? ஏங்க என்னங்க நினைச்சிட்டீங்க, கேஸ் விலை ஏற்றி விட்டீங்க, பெட்ரோல் விலை ஏற்றி விட்டீங்க, டீசல் விலை ஏற்றி விட்டீங்கன்னு அங்கேயும் கேட்கணும்ல. அப்போ நீங்கள் அங்கே கேட்குறதே இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல. அது அந்த பார்வையை வச்சுட்டு நீங்கள் இங்கே கேட்கும்போது அது வெறும் அரசியலுக்கானது, வெற்று அரசியலுக்கானது. நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான மக்களின் நலன் சார்ந்த எதிர்க்கட்சியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தி விடாதா? அந்த சிக்கல் வருது இல்லை. அப்போ நீங்கள் திமுக விமர்சிங்க, பாஜகவுடைய நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகிறாங்கல்ல. நீங்கள் சொத்து வரியை பற்றி நண்பர்கள் பல முறை பேசுகிறாங்க, நான் ஆதாரத்தோட டேட்டோட வச்சிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொன்ன பதில் இருக்குது. இங்கே நேரமின்மை காரணமாக வாசிக்கல, என்ன ஃபுல்லாக கூட வாசிக்க ரெடி. 15th ஃபினான்ஸ் கமிஷனில் போய் அந்த குழுவில், அந்த கமிட்டியில், ரிஃபார்ம் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள். நீங்கள் வந்து மாநிலங்கள் இந்த சொத்து வரியை உயர்த்தினால் மட்டும்தான் ஒன்றிய அரசுடைய கிராண்ட்ஸை வாங்க முடியும்னு அவங்க சொன்ன போது அதற்கு ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு வந்தவர்கள். அதிமுக ஆட்சியில் ஏத்துனாங்க சார், ஆனா திரும்ப அவங்களே வித்ட்ரா பண்ணாங்க சார். இல்ல சார், மன்னிக்கணும், நீங்க யூ ஆர் ராங், சாரி, நான் அப்படி சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்றிய அரசு தெளிவாக சொல்லிச்சு, நான் திருப்பி சொல்றேன், ஏற்கனவே நம்ம சொல்லி அதை வாசிச்சு காட்டியிருக்கேன், அதனால நான் வாசிக்கல நேர்மையின் காரணமாக. அதிமுக ஆட்சியில் ஏத்துனாங்க, அதை திரும்ப நிறுத்தி வச்சாங்க. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஆமா சார், 2020-21க்கு நீங்க ஏத்தாவிட்டாலும் உங்களுக்கு அந்த கிராண்ட்ஸ்னு அவங்க சொன்னாங்க, விலக்கு கொடுத்தாங்க ஒரு வருஷம் ஒன்றிய அரசு, அதனால ஏத்தல. 2021-2022 நீங்க கண்டிப்பாக உயர்த்தித்தான் ஆக வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொன்னது. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த குழுவில் வேலுமணி உறுப்பினராக இருந்தார். நான் என்னோட கேள்வி என்ன தெரியுமா, நான் இப்படி வரேன் சார், நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலைங்கிறீங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்களேன். சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்ததே அஇஅதிமுகவுடைய 11 நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்குகள். அது மட்டும் இல்லைன்னா அவங்க சிஏஏவை எதிர்த்து வாக்களித்திருந்தால் சிஏஏ சட்டம் தோல்வி அடைந்திருக்கும். ஆனா ஆதரித்து வாக்களித்து விட்டு தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தாங்க இவங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஏஏவை ரத்து பண்ணுவோம். இந்த மாதிரியான வாக்குறுதிகளுக்கு நீங்க ஒன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, மதுரையில் தமிழ் தாய்க்கு சிலை வைப்போம்னு. வச்சிட்டீங்களா? நீங்க செல்போன் வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? நீங்க வீட்டுக்கு வந்து 25 ரூபாய்க்கு எல்லா வீட்டுக்கும் பால் கொடுப்பீங்க. நான் 2 விதம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் இப்போ ஒரு இவ்வளவு பட்டியல் எடுக்கணும்ல, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதை விட சில திட்டங்களுக்கு உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் இப்ப வரைக்கும் இடைநிற்றலை எவ்வளவு குறைச்சிருக்குது தெரியுமா இந்த அரசு? இப்ப இவே ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட், உல்லாஸ் அப்படிங்கிற கல்வி அமைச்சகம் கொடுத்த ரிப்போர்ட், எழுத்தறிவில் தமிழ்நாடு 100 விழுக்காடு. இந்த ஆட்சியில வந்த பிறகு நான் என்னோட ரிப்போர்ட், ஒன்றிய அரசுடைய ரிப்போர்ட், ஒன்னு லாஸ்டா சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு வழி கொடுத்துறேன். இந்த ஒரு பாயிண்ட், யூபிஎஸ்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இருந்தது அரௌண்ட் 200 யூபிஎஸ்சி பாஸ் தமிழ்நாட்டில்.
இன்னைக்கு 700 and above 700க்கும் அதிகமானவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். அதில் 300 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகையை பெற்று அவங்க படிக்க வச்சு அவங்களுடைய ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி தயாரிக்கப்பட்ட மாணவர்கள். அப்ப இது எதையுமே நிராகரித்து செல்கின்ற பொழுது அந்த வாதத்தில் முரண்படக்கூடிய ஒரு இடம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டட்டும், அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும்.